ஹாய் வியூவர்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு குளுன்னு ஒரு கூழ் ரெடி பண்ணியிருக்கோம். செமையான சைட் டிஷ்ஷோட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு வந்து இந்த பதத்துக்கு ஊற வச்சுட்டோம். நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காத்தால் அடுப்பில் வச்சு நல்லா வேகிற அளவுக்கு கலரணும். ஒரு பாதி அளவுக்கு வேகணும். உப்பு போட்டு நல்லா கலரிண்டே இருக்கணும். கொஞ்சம் வேகட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துடுத்து. அது கலந்து வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி குருணை வாங்கி நல்லா 4-5 விசில் விட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அடுப்பில், அதில் இது அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ராகி நல்லா வெந்துடுத்து, கூழ் ரெடி ஆகிடுது. இது ஆறின உடனே எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த கூழ் வந்து நல்லா ஆறிடுத்து. இது கொஞ்சம் தயிரை விட்டு, தயிரோ மோரோ விட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இப்போ கூழ் ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு கப்பில் விட்டு ஸ்பூன் வச்சு சைட் டிஷ்ஷு நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம், மாங்காய் ஊறுகாய், வத்தல், மோர் மிளகா. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழுன்னு இருக்கும் இந்த கூழ் குடித்தா.